சுவாமிஜி இமயமலை நோக்கிய தனது பயணத்தின்போது டேராடூனை அடைந்தார். அங்கு அவர் தங்கியிருந்தபோது தனது பழைய பள்ளித்தோழரான ஹிருதய் பாபுவை எதிர்பாராத விதமாக சந்திக்க நேர்ந்தது. ஹிருதய் பாபு சமீபகாலத்தில் கிறிஸ்தவ மதத்தை தழுவியவர் என்றாலும் சுவாமிஜியின் மீதும் அவருடன் வந்திருந்த அகண்டானந்தர் மீதும் மிகுந்த அன்பு காட்டினார். துறவிகள் தங்குவதற்கு வசதி இல்லாத சூழலில் அவர் மனமுவந்து அவர்களை தனது வீட்டிலேயே தங்க வைத்துக் கொண்டார். அங்கு தங்கியிருந்தபோது ஒரு நாள் சில கிறிஸ்தவ மிஷனரிகள் ஹிருதய் பாபுவின் வீட்டிற்கு வந்தனர். அப்போது சுவாமிஜிக்கும் அவர்களுக்கும் இடையே மதரீதியான விவாதங்கள் உருவாயின. சுவாமிஜி முன்வைத்த ஆழமான தர்க்கங்களையும் கருத்துகளையும் அந்த மிஷனரிகளால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. அதே சமயம் அவற்றை எதிர்க்கும் அளவிற்கு அவர்களிடம் பதில் கருத்துகளும் இல்லை. இதனால் ஏற்பட்ட இயலாமையும் கோபமும் மேலிட அவர்கள் அந்த இடத்தை விட்டு உடனடியாக புறப்பட்டுச் சென்றனர். தனக்கு தங்குவதற்கு இடம் தந்து உபசரித்த நண்பரின் வீட்டிலேயே இப்படி ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு வந்தவர்கள் கோபத்துடன் சென்றது குறித்து சுவாமிஜி மிகுந்த வருத்தமடைந்தார். ஒரு விருந்தினராக இருந்து நண்பருக்கு தர்மசங்கடத்தை உருவாக்கிவிட்டோமே என்றெண்ணி ஹிருதய் பாபுவிடம் மிகவும் கனிவுடன் மன்னிப்பு கேட்டார். இதற்கிடையில் மற்றொரு நடைமுறைச் சிக்கலும் எழுந்தது. இந்து பழக்கவழக்கங்களில் ஊறிப்போன அகண்டானந்தரால் கிறிஸ்தவ வழிமுறைகள் நிறைந்த அந்த வீட்டில் தொடர்ந்து தங்கி உணவருந்த இயலவில்லை. உடல்நலக் குறைவால் அவதிப்பட்ட நிலையிலும் அவர் மீண்டும் பழைய இடத்திற்கே சென்று விட்டார். இதனால் சுவாமிஜி தனது சகோதரத் துறவியின் நலனுக்காக மீண்டும் வீதி வீதியாக ஏறி இறங்க வேண்டியதாயிற்று. எனது சகோதரத் துறவி நோயுற்றுள்ளார், அவருக்கு சிறிது இடமும் உணவும் தந்து உதவ முடியுமா என்று பலரிடம் கேட்டும் ஆரம்பத்தில் எவ்வித சாதகமான பதிலும் கிடைக்கவில்லை. இறுதியில் பண்டிட் அனந்தநாராயண் என்பவர் ஒரு சிறு வீட்டை வாடகைக்கு எடுத்து அவர்கள் தங்குவதற்கும் உணவிற்கும் ஏற்பாடு செய்து தந்தார். அங்கே சுமார் 3 வாரங்கள் தங்கிய பிறகு சுவாமிஜி தனது பயணத்தின் அடுத்த கட்டத்தை தொடங்கினார்.